மாவல்லிங் கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு இருக்குது. இது வந்து ஒரு மூலிகை வகையை சேர்ந்ததுங்க. இதில் வந்து எடுத்துக்கும் பொழுது ஜீரண சக்தி நல்லா இருக்கும், நம்முடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும். இன்னமும் இதில் பெனிஃபிட்ஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் இப்போ சர்ச் பண்ணிங்கனாக்கா நிறைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், இஞ்சி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் லேசாக கீரி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. இது பாருங்கள், கீரினா சிகப்பாக இருக்கும். இது வந்து முத்தல், இதுக்கு நடுவில் தண்டு பாருங்கள் எவ்வளோ முத்தம் இருக்குன்னு. அதனால் கீரி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து சும்மா நரம்பு மாதிரி தான் இருக்கும் தண்டு. இதை நம்ம வந்து இஞ்சி செதுக்கிற மாதிரி செதுக்கிட்டு இப்படி 4 பீசஸாக குறுக்கால கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி குறுக்கால 4 கட் பண்ணும்பொழுது அந்த நரம்பு எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தண்டு பாருங்கள் நடுவில் சின்னதாக தான் இருக்கும். இந்த பிஞ்சு கிழங்கை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இந்த ஊறுகாய் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறதில்ல, அப்படியே ஜஸ்ட் இதை தயிரில் போட்டு ஊற வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும். ஆனால் இந்த வாசனை வந்து சிலருக்கு பிடிக்காது, அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்புறம் வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லணும், இல்லை சொல்லக்கூடாதுல்ல. சிலருக்கு பிடிக்காதான், சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருப்பேன். இப்போ வந்து மாதா ஊட்டாத சாப்பாடை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊறுகாயோட வாசனை பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும். இதுக்கு தேவை தயிர் தாங்க, தயிர் மட்டும்தான், எண்ணெய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய இந்த காய் ஊறுற அளவுக்கு தயிர் ஊற்றணும். ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர் ஊற்றிட்டு தயிர்லேயே ஊற வைக்கணும். இதை வந்து ஒரு 5-6 நாளைக்கு நம்ம வெயிலில் எடுத்து வச்சு ஊற வைக்கணும். நல்லா வந்து வேடு கட்டிடணும். இது நல்லா முழுகிற அளவுக்கு தயிர் விடுங்க. இது பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, 2ஆக கீரி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அந்த மிளகாய் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, கரெக்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல தயிர்லேயே ஊறுறது தான் இது, வேறு எதுவுமே இதுக்கு வேலை கிடையாது. இந்த அளவுக்கு காய்க்கு மேலே தயிர் இருக்கணும். ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த மாதிரி வேடு கட்டிக்கோங்க. கட்டிட்டு அப்படியே வெயிலில் வச்சுருங்க. அப்புறம் நைட் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. திரும்பி அடுத்த நாள் வெயிலில் வைங்க. அதே போல் ஒரு 5-6 நாளைக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குறுக்க திறந்து பார்த்து கிளறி விடுங்க. தினமும் கொஞ்சம் ஒரு முறை கிளறி விடுங்க. தயிர் பார்த்தலாம் மறுபடியும் கூட தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்புறம் 5-6 நாள் கழிச்சு கூட நம்ம யூஸ் பண்ணால் தயிர் எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்போல்லாம் மேலே கூட தயிர் சேர்த்து மறுபடியும் வெயில் எடுத்து வைங்க. தீர்ற வரைக்குமே உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ். சூப்பர். இந்த தயிர் நாங்களாம் இட்லி தொட்டு சாப்பிடுவோம், சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ செம்மையாக இருந்து வாசனையே சாப்பிட தூண்டும் நம்மளை. இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இது அந்த காலத்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆரோக்கியம் மட்டும்தான், டேஸ்ட்டு பின்னாடி தான். ஆரோக்கியத்தை சார்ந்து தான் நம்முடைய பழைய காலத்து உணவு முறைகள் இருந்தது. அதே மாதிரி இது வந்து இப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், தயிரில் ஊறினா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.